மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் வெளி உலகத்தை மட்டும் பார்க்கவில்லை. அவன் உள்ள உலகத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறான். கண்கள் பார்க்காத ஒன்றை உணர வேண்டும் என்ற ஆசை மனித மனத்தில் எப்போதும் இருந்தது. அதனால்தான் முனிவர்கள் தியானம் செய்தனர். சித்தர்கள் குகைகளில் வாழ்ந்தனர். யோகிகள் மூச்சை கட்டுப்படுத்தினர். அவர்களின் தேடல் ஒரு சக்திக்காக அல்ல, ஒரு ஆழ்ந்த உள்ளுணர்வுக்காக. பலர் இன்று பைனியல் கிளாண்டு பற்றி பேசுகின்றனர். அதை மூன்றாவது கண் என்று அழைக்கின்றனர். ஆனால் பண்டைய ஞானம் அதைவிட ஆழமான ஒன்றை சொல்கிறது. உள்ளுணர்வு என்பது உடலில் இருக்கும் ஒரு உறுப்பை மட்டும் சார்ந்தது அல்ல. அது மனம், மூச்சு அதிர்வு, ஒளி, அமைதி, உணர்வு, இவை அனைத்தும் ஒன்றாக இணையும் போது உருவாகும் ஒரு நிலை. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் மற்றவர்கள் காணாததை உணர்ந்தனர். நிகழ்வுகள் நடக்கும் முன் அறிந்தனர். மனிதர்களின் எண்ணங்களை உணர்ந்தனர். இயற்கையின் மொழியை கேட்டனர். அவர்கள் இதை மந்திரம் என்று சொல்லவில்லை, உள்ளுணர்வு விழித்த நிலை என்று சொன்னார்கள். இந்த பயணம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு இரகசிய பாதை. இந்த பாதையில் செல்லும்போது மனிதன் தனது பழைய வாழ்க்கையை மெதுவாக விட்டுவிடுகிறான். அவன் புதிய உணர்வுடன் பிறக்கிறான். இன்று நாம் அறியப்போவது அந்த 5 அதிசய பண்டைய முறைகள் பற்றி. இந்த முறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டவை. சித்தர்கள், யோகிகள், பௌத்த துறவிகள், இந்திய ரிஷிகள், எகிப்திய ஆன்மீகர்கள் அனைவரும் வேறு வேறு வழிகளில் இதே உண்மையை தேடினர். முதல் முறை மூச்சின் மறைநிலை சக்தி. மனிதன் பிறக்கும் போது முதல் செயல் மூச்சு, இறக்கும் போது கடைசி செயலும் மூச்சு. ஆனால் பெரும்பாலானோர் வாழ்நாள் முழுவதும் சரியாக மூச்சு விட கற்றுக்கொள்வதில்லை. பண்டைய யோகிகள் சொன்னார்கள், மூச்சு என்பது காற்று அல்ல, அது உயிர் சக்தி. பிராணன் மூச்சை கவனித்தால் மனதை கட்டுப்படுத்தலாம். மனதை கட்டுப்படுத்தினால் உணர்வை மாற்றலாம். உணர்வு மாறினால் உலகமே மாறும். ஒரு பழமையான சித்தர் தனது சீடனிடம் சொன்னார், நீ உன் மூச்சை முழுமையாக உணர்ந்த நாள் நீ உன் ஆன்மாவை காண்பாய். அந்த சீடன் பல வருடங்கள் முயன்றான். முதலில் அவனுக்கு சலிப்பு, பின்னர் கோபம், பிறகு பயம், இறுதியில் அமைதி வந்தது. ஒரு இரவு அவன் குகையில் தியானித்துக் கொண்டிருந்தான். மூச்சு மெதுவாகியது. இதய துடிப்பு குறைந்தது. அவன் தன் உடலை மறந்தான். அந்த நேரத்தில் அவன் ஒரு விசித்திரமான ஒளியை கண்டான். அது வெளியிலிருந்து வரவில்லை, அவனுள்ளிருந்தே வந்தது. அந்த ஒளி அவனுக்கு உலகத்தை வேறு விதமாக காட்டியது. மரங்கள் உயிருடன் பேசுவது போலிருந்தது. காற்று இசை போல கேட்டது. மனிதர்களின் முகத்தில் மறைந்த துயரங்களை அவன் உணர்ந்தான். இது கற்பனை அல்ல, அது ஆழ்ந்த கவன நிலை. இன்றைய விஞ்ஞானமும் இதை ஒப்புக்கொள்கிறது. மெதுவான மூச்சு மன அலைகளை மாற்றுகிறது. மூளை அமைதியான அதிர்வில் செல்லுகிறது. அந்த நிலையில் மனிதன் சாதாரண சிந்தனையை தாண்டி உணர முடிகிறது. ஆனால் பண்டைய முறையில் ஒரு முக்கிய ரகசியம் இருந்தது. மூச்சை வெறும் உள்ளிழுத்து வெளியே விடுவது மட்டும் போதாது, அதை உணர வேண்டும். கண்களை மூடி மூச்சு நாசியில் நுழையும் தருணத்தை உணர வேண்டும். அது நெஞ்சை நிரப்பும் தருணத்தை உணர வேண்டும். பின்னர் மெதுவாக வெளியேறும் காற்றின் வெப்பத்தையும் உணர வேண்டும். இந்த பயிற்சி முதலில் சாதாரணமாக தோன்றும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த அமைதியில் மனிதன் தன் உண்மையான சிந்தனைகளை காண ஆரம்பிக்கிறான். அவன் வெளி உலகத்தின் சத்தத்திலிருந்து விலகுகிறான். ஒரு பழமையான திபெத்திய கதை உள்ளது. ஒரு இளைஞன் தனது குருவிடம் கேட்டான், எப்படி நான் உள்ளுணர்வை பெற முடியும்? குரு அவனை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அவன் தலையை தண்ணீருக்குள் தள்ளினார். சில நொடிகளில் இளைஞன் மூச்சுவிட போராடினான். பின்னர் குரு அவனை வெளியே இழுத்தார். முதலில் நீ எதை விரும்பினாய் என்று கேட்டார். இளைஞன் சொன்னான். மூச்சு. குரு சிரித்தார். அதே அளவுக்கு உண்மையை விரும்பும் போது உன் உள்ளுணர்வு திறக்கும் என்றார். மூச்சு என்பது வாழ்க்கையின் கதவு. அதை ஆழமாக அறிந்தவர்கள் மனத்தின் மறைநிலைகளில் நுழைந்தனர். இரண்டாவது முறை ஒலியின் அதிர்வு ரகசியம். பண்டைய இந்தியாவில் ஒலியை வெறும் சத்தமாக பார்க்கவில்லை, அதை படைப்பின் மூல சக்தி என்று பார்த்தனர். ஓம் என்ற ஒலி ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது? ஏனெனில் ஒலி மனித உடலை மாற்றும் சக்தி கொண்டது. ஒரு குறிப்பிட்ட அதிர்வு மனதை அமைதியாக்கும். மற்றொரு அதிர்வு உடலில் சக்தியை எழுப்பும். சித்தர்கள் சில ரகசிய மந்திரங்களை இரகசியமாக வைத்திருந்தனர். அவை தவறான மனிதர்களிடம் சென்றால் ஆபத்து என்று நம்பினர். ஒரு மலைக்குகையில் வாழ்ந்த முனிவர் தினமும் ஒரே ஒலியை மணி நேரங்கள் உச்சரித்தார். பல வருடங்களுக்குப் பிறகு அவரது சீடர்கள் ஒரு விசித்திர மாற்றத்தை கவனித்தனர். அவரது கண்கள் எப்போதும் பிரகாசமாக இருந்தன. அவர் பேசாமல் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டார். அவரிடம் இருந்த அமைதி மற்றவர்களையும் அமைதியாக்கியது. ஒலி என்பது வெறும் காதால் கேட்கப்படுவது அல்ல, உடலும் அதை பெறுகிறது. ஒரு தவில் ஒலி இதய துடிப்பை மாற்ற முடியும்.
ஒரு மெல்லிய இசை மன அழுத்தத்தை குறைக்க முடியும். பண்டைய கோவில்கள் ஏன் குறிப்பிட்ட வடிவத்தில் கட்டப்பட்டன? ஏனெனில் அந்த இடங்களில் ஒலி எதிரொலிக்கும் விதம் மனித மனத்தை மாற்றும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். கோவிலின் கருவறையில் நின்று மந்திரம் சொல்லும்போது அதிர்வு முழு உடலிலும் பரவுகிறது. அந்த அதிர்வு மெதுவாக உள்ளுணர்வை விழிக்கச் செய்கிறது. ஒரு காலத்தில் ஒரு இளம் இசைக்கலைஞன் தனது வாழ்க்கையில் அர்த்தம் தேடிக் கொண்டிருந்தான். அவன் பல குருக்களை சந்தித்தான். ஆனால் எதுவும் அவனுக்கு திருப்தி தரவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு வயதான சந்நியாசியை சந்தித்தான். அந்த சந்நியாசி அவனிடம் சொன்னார், "நீ இசையை வாசிக்காதே. இசை உன்னை வாசிக்க அனுமதி கொடு." அந்த வார்த்தைகள் அவனை மாற்றின. அவன் இசையை வெறும் கலை என்று பார்க்கவில்லை. அதை தியானமாக மாற்றினான். ஒரு இரவு அவன் வீணை வாசிக்கும் போது அவன் நேரத்தை மறந்தான். உடலை மறந்தான். அவன் முழுவதும் அதிர்வாக மாறினான். அந்த தருணத்தில் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனெனில் அவன் உலகத்துடன் ஒன்றாக இருப்பதை உணர்ந்தான். உள்ளுணர்வு என்பது சில சமயம் பார்க்கப்படுவது அல்ல, அது உணரப்படுவது. இந்த உலகத்தின் மறைமொழியை உணர்ந்தவர்கள் ஒளியை ஒரு பாலமாக பயன்படுத்தினர். இந்த உலகத்தில் மனிதன் அதிகம் பயப்படுவது என்ன? இருள் அல்ல, தோல்வி அல்ல, தனிமை அல்ல, அமைதி. ஏனெனில் அமைதியில் அவன் தன்னைத்தான் சந்திக்க வேண்டி வருகிறது. மனிதன் எப்போதும் சத்தத்தால் தன்னை மறைத்துக் கொள்கிறான். பேச்சு, இசை, செய்திகள், சமூக ஊடகங்கள், எண்ணங்கள், கவலைகள், இவை அனைத்தும் மனதின் உள்ளிருக்கும் வெற்றிடத்தை மறைக்கிறது. ஆனால் பண்டைய முனிவர்கள் சொன்னார்கள், உண்மையான உள்ளுணர்வு சத்தத்தில் பிறக்காது, அமைதியில் பிறக்கும். ஒரு பழைய ஜென் கதை உள்ளது. ஒரு இளைஞன் ஒரு ஞானியை சந்திக்க சென்றான். அவன் கேட்டான், எப்படி நான் உண்மையை காண முடியும்? ஞானி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். சில நிமிடங்கள் சென்றது. பின்னர் 1 மணி நேரம் பிறகு 2 மணி நேரம். இளைஞன் கோபமடைந்தான். நான் உங்களிடம் கேள்வி கேட்டேன், ஏன் பதில் சொல்லவில்லை என்றான். அப்போது ஞானி மெதுவாக கண்களை திறந்தார். நான் 2 மணி நேரமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த இளைஞனுக்கு முதலில் புரியவில்லை. பின்னர் மெதுவாக உணர்ந்தான். அமைதியே பதில் என்று. பண்டைய இந்திய யோகிகள் பல வருடங்கள் பேசாமல் வாழ்ந்தனர். அதை மௌன விரதம் என்றார்கள். ஆனால் அது வெறும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல. அது மனத்தின் சத்தத்தையும் அமைதியாக்கும் முயற்சி. முதலில் வெளிப்புற பேச்சு குறையும். பிறகு உள்ளே இருக்கும் எண்ணங்களின் சத்தம் மெதுவாகும். அதற்கு பிறகு மனிதன் இதுவரை கேளாத ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். அது உள்ளுணர்வின் குரல். அந்த குரல் வார்த்தைகளில் பேசாது. அது உணர்வாக வரும். ஒரு திடீர் புரிதலாக வரும். சில நேரங்களில் ஒரு காட்சியாக வரும். ஒரு பழமையான சித்தர் தனது சீடர்களிடம் சொன்னார், மனம் ஒரு ஏரி போன்றது. அதில் எண்ணங்கள் காற்று போல அலைகளை உருவாக்குகின்றன. அலை இருக்கும் வரை நீர் வானத்தை பிரதிபலிக்காது. அமைதி வந்தால் முழு வானமும் அதில் தெரியும். இந்த உவமை மிகவும் ஆழமானது. மனிதன் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். கடந்த காலம், எதிர்காலம், பயம், ஆசை, வருத்தம், கோபம், இவை அனைத்தும் மன ஏரியில் அலைகளை உருவாக்குகின்றன. அந்த அலைகள் காரணமாக அவன் உண்மையை தெளிவாக காண முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் அமைதியை கற்றுக்கொண்டால் அவன் மனம் தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவில் சில விஸ்திரமான அனுபவங்கள் ஆரம்பிக்கும். சிலர் மற்றவர்களின் உணர்வுகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். சிலர் கனவுகளில் பதில்களை காண்கிறார்கள். சிலர் எதிர்கால நிகழ்வுகளை முன்பே உணர்கிறார்கள். இவை அனைத்தும் மந்திரம் அல்ல, மனிதனின் இயல்பான திறன்கள் என்று பண்டைய ஞானம் கூறுகிறது. ஆனால் இந்த திறன்கள் மனசத்தத்தில் மறைந்திருக்கின்றன. ஒரு திபெத்திய மடாலயத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. புதிய துறவிகள் ஒரு இருண்ட அறையில் தனியாக பல நாட்கள் அமர வேண்டும். அங்கு புத்தகங்கள் இல்லை, இசை இல்லை, பேச்சு இல்லை. குரு சிரித்தார். அப்படியெனில் கவனமாக இரு, உன் உள்ளே ஒளி பிறக்க ஆரம்பிக்கும் என்றார். இந்த வார்த்தைகள் பல பண்டைய மரபுகளிலும் வருகிறது. வெளி உலகத்தின் சத்தம் குறையும் போது உள்ளுலகத்தின் ஒளி அதிகரிக்கிறது. சித்தர்கள் குகைகளில் ஏன் வாழ்ந்தார்கள்? அவர்கள் உலகத்தை வெறுத்ததால் அல்ல, அமைதியை தேடியதால். குகையின் இருள் அமைதி, குளிர்ந்த காற்று, இவை அனைத்தும் மனதை மெதுவாக வேறு நிலைக்கு கொண்டு செல்கின்றன. அங்கு மனிதன் தன் உடலை கூட மறக்க ஆரம்பிக்கிறான். பல நாட்கள் தியானித்த சித்தர்கள் சில நேரங்களில் தங்கள் உடலுக்கு வெளியே இருப்பது போல உணர்ந்தனர் என்று பழமையான நூல்கள் கூறுகின்றன. இதை பலர் புராணம் என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைய நரம்பியல் ஆராய்ச்சிகளும் ஆழ்ந்த தியான நிலைகள் மனிதனின் உணர்வை மாற்றும் என்று கூறுகின்றன. மூளை சாதாரணமாக வெளி உலகத்தை தொடர்ந்து கவனிக்கிறது. ஆனால் ஆழ்ந்த அமைதியில் அது வேறு அதிர்வுக்கு செல்கிறது. அந்த நிலையில் கற்பனை, நினைவு, உணர்வு அனைத்தும் ஒன்றாக கலந்து புதிய அனுபவங்களை உருவாக்குகிறது. ஆனால் பண்டைய ஞானிகள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கூறினார்கள். உள்ளுணர்வின் பாதையில் செல்லும் ஒருவர் அகந்தையை விட வேண்டும். ஏனெனில் சிறிய அனுபவங்களே
பலரை தவறாக வழிநடத்தும் ஒருவர் ஒரு ஒளியை காணலாம், ஒருவர் ஒரு குரலை கேட்கலாம், ஒருவர் எதிர்காலத்தை உணரலாம். அந்த அனுபவங்களில் சிக்கிக் கொண்டால் பயணம் அங்கேயே முடிந்துவிடும். உண்மையான ஞானம் சக்தி அல்ல, தெளிவு. ஒரு சித்தர் சொன்னார், உள்ளுணர்வு பெற்றவன் உலகத்திலிருந்து ஓட மாட்டான், அவன் உலகத்தை மேலும் ஆழமாக நேசிப்பான். இதுதான் உண்மையான மாற்றம். சிலர் ஆன்மீகம் என்றால் உலகத்தை விட்டு விலகுவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் பண்டைய ஞானம் வேறு ஒன்றை சொல்கிறது. உண்மையான விழிப்பு மனிதனை வாழ்க்கைக்கு அருகில் கொண்டு வருகிறது. அவன் மரங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறான், பறவைகளின் குரலை ரசிக்க ஆரம்பிக்கிறான், மற்றவர்களின் வலியை உணர ஆரம்பிக்கிறான். அவன் மெதுவாக விழித்த மனிதனாக மாறுகிறான். ஒரு பழமையான இந்திய கிராமத்தில் ஒரு வயதான பெண் இருந்தாள். அவள் எந்த பெரிய கல்வியும் படிக்கவில்லை. ஆனால் மக்கள் அனைவரும் அவளிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள். ஏனெனில் அவள் மனிதர்களை பார்த்தவுடன் அவர்களின் மனநிலையை உணர்ந்து விடுவாள். ஒரு நாள் ஒரு இளைஞன் கேட்டான், உங்களுக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? அவள் சிரித்தாள். நான் என் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள். அதுதான் ரகசியம். உலகம் எப்போதும் பேசுகிறது, ஆனால் மிக மெதுவாக அதை கேட்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். இன்று பல விஞ்ஞானிகள் கூட தியானத்தின் பலனை ஆராய ஆரம்பித்துள்ளனர். மன அழுத்தம் குறைகிறது, கவனம் அதிகரிக்கிறது, உணர்ச்சி சமநிலை மேம்படுகிறது. ஆனால் பண்டைய முனிவர்கள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர். அவர்கள் தியானத்தை வெறும் ஆரோக்கியத்திற்காக செய்யவில்லை, உண்மையை காண செய்யினர். ஒரு புத்த துறவி தனது அனுபவத்தை இப்படி சொன்னார், முதலில் நான் தியானித்தேன் அமைதிக்காக, பிறகு தெளிவுக்காக, இறுதியில் நான் தியானிக்கவில்லை, நான் விழித்திருந்தேன். இந்த விழிப்பு நிலைதான் பல மரபுகளில் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சமாதி, நிர்வாணம், ஞானம். விழிப்பு பெயர்கள் வேறாக இருந்தாலும் அனுபவம் ஒன்றே. மனிதன் தன் சிறிய அடையாளத்தை தாண்டி பெரிய ஒன்றுடன் இணைவது. ஒரு மலை உச்சியில் தியானித்திருந்த யோகி ஒரு முறை சொன்னார், நான் காற்றை பார்த்தேன், பிறகு உணர்ந்தேன், நான் காற்றிலிருந்து வேறானவன் அல்ல என்று. இந்த அனுபவம் வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாது, ஏனெனில் அது சிந்தனையை தாண்டிய ஒன்று. அதனால்தான் பல ஞானிகள் கவிதையாக பேசினர், உவமையாக பேசினர், அமைதியாக இருந்தனர். ஏனெனில் சில உண்மைகள் சொல்லப்படுவதில்லை, அனுபவிக்கப்படுகின்றன. மனிதன் உள்ளே செல்ல ஆரம்பிக்கும் போது அவன் பல அடுக்குகளை சந்திக்கிறான். முதலில் பயம் வருகிறது, பிறகு குழப்பம், பிறகு வெறுமை, அதற்கு பிறகு ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதியின் பின்னால் தான் உள்ளுணர்வு கதவு திறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்டான், நான் எப்போது உண்மையை காண்பேன்? குரு பதிலளித்தார், நீ தேடுவதை நிறுத்தும் போது. இந்த பதில் முதலில் விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. மனிதன் எப்போதும் ஏதோ ஒன்றை பிடிக்க முயல்கிறான். அறிவு, அனுபவம், சக்தி, அடையாளம். ஆனால் உள்ளுணர்வு பிடிக்கப்படுவதில்லை, அது நிகழ்கிறது. ஒரு மலர் திறப்பது போல, ஒரு விடியல் வருவது போல அமைதி அதற்கான நிலத்தை உருவாக்குகிறது. பண்டைய சீன தாவோ மரபில் ஒரு சொல் இருந்தது, வூவே. அதன் பொருள் முயற்சி இல்லாத செயல். அவர்கள் சொன்னார்கள், நதி எப்படி ஓடுகிறதோ அப்படியே வாழ்க்கையுடன் ஓட கற்றுக்கொள். அப்போது மனத்தின் எதிர்ப்பு குறையும், அமைதி பிறக்கும். அந்த அமைதியில் உள்ளுணர்வு இயல்பாக மலரும். ஒரு தாவோ குரு தனது சீடனை ஒரு காட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு பெரிய மரத்தை காட்டினார். இந்த மரம் ஏன் இவ்வளவு வலிமையானது தெரியுமா என்று கேட்டார். சீடன் பல காரணங்கள் சொன்னான். குரு சிரித்தார், இது அமைதியாக வளர்ந்தது என்றார். அந்த பதில் சீடனுக்கு பல வருடங்கள் கழித்துதான் புரிந்தது. மனிதனும் அப்படித்தான். அவனது ஆழ்ந்த மாற்றங்கள் சத்தத்தில் நிகழ்வதில்லை, அமைதியில் நிகழ்கின்றன. இன்று பலர் உடனடி அனுபவங்களை தேடுகிறார்கள். ஒரே நாளில் விழிப்பு, ஒரே வாரத்தில் உள்ளுணர்வு. ஆனால் பண்டைய பாதை மெதுவானது. ஒரு விதை மரமாக மாற நேரம் எடுப்பது போல மனிதனின் உள்ளுணர்வும் மெதுவாக விழுகிறது. ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள், சிறிய தெளிவுகள், சிறிய அமைதிகள். ஒரு நாள் திடீரென்று மனிதன் உணர்கிறான், அவன் பழைய மனிதன் இல்லை என்று. அவன் உலகத்தை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வெற்றி தோல்விகளை வேறு விதமாக பார்க்கிறான். அவன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அல்ல, ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பயணத்தின் ஆரம்பத்தில் நாம் ஒரு கேள்வியுடன் வந்தோம், பைனியல் கிளாண்டை தாண்டி உண்மையான உள்ளுணர்வு இருக்கிறதா? இப்போது அந்த கேள்வியின் பதில் மெதுவாக நமக்கு தெளிவாகிறது. ஆம், உள்ளுணர்வு என்பது உடலில் இருக்கும் ஒரு சிறிய உறுப்பின் ரகசியம் மட்டுமல்ல. அது மனிதனின் முழு இருப்பின் விழிப்பு, மூச்சு ஒலி, அமைதி, உடலின் ஆற்றல் ஓட்டம், ஆழ்ந்த கவனம். இவை அனைத்தும் ஒன்றாக சேரும்போது மனிதன் தனது மறைந்த உணர்வுகளை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். பண்டைய சித்தர்கள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர். அவர்கள் மனித உடலை ஒரு கோவிலாக பார்த்தனர், மனதை ஒரு கதவாக பார்த்தனர், உள்ளுணர்வை அந்த கதவின் பின்னால் இருக்கும் ஒளியாக பார்த்தனர்.
இந்த உலகத்தில் பலர் வெளியில் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அறிவு, சக்தி, பணம், அடையாளம். ஆனால் சிலர் மட்டும் ஒரு நாள் உள்ளே திரும்பி பார்க்கிறார்கள். அந்த தருணமே உண்மையான பயணத்தின் தொடக்கம். ஒரு சித்தர் சொன்னார், நீ பிரபஞ்சத்தை தேட வேண்டாம், நீ அமைதியாக இருந்தால் பிரபஞ்சமே உன்னுள் திறக்கும். இந்த வார்த்தைகள் வெறும் கவிதை அல்ல, ஒரு அனுபவத்தின் சுருக்கம். மனிதன் உள்ளே செல்ல ஆரம்பிக்கும் போது அவன் மெதுவாக மாற்றமடைகிறான். அவன் உலகத்தை வெல்ல முயல்வதை நிறுத்துகிறான், அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் மற்றவர்களை மதிப்பிடுவதை குறைக்கிறான், அவர்களின் வலியை உணர ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயல்வதை விடுகிறான், அதன் ஓட்டத்துடன் இணைகிறான். இதுவே உண்மையான விழிப்பு. பலர் ஆன்மீகம் என்றால் அதிசய சக்திகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பண்டைய ஞானிகள் சொன்னார்கள், மிகப்பெரிய சக்தி முழுமையான விழிப்புணர்வு. ஒரு மனிதன் முழுமையாக விழித்துவிட்டால் அவன் சாதாரண விஷயங்களிலும் அற்புதத்தை காண்கிறான். காற்றின் தொடுதலில், மழையின் வாசனையில், ஒரு குழந்தையின் சிரிப்பில், இரவின் அமைதியில் அவன் பிரபஞ்சத்தின் அதிர்வை உணர ஆரம்பிக்கிறான். அதனால்தான் உண்மையான ஞானிகள் மிகவும் எளிமையாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்ந்து விட்டார்கள். ஒரு நாள் ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்டான், குருவே, உள்ளுணர்வின் இறுதி நிலை என்ன? குரு சிரித்தார், ஒரு சாதாரண மனிதனாக முழுமையாக வாழ்வது என்றார். இந்த பதில் முதலில் எளிமையாக தோன்றலாம், ஆனால் அதுவே மிக ஆழமான உண்மை. ஏனெனில் பெரும்பாலானோர் உண்மையாக வாழ்வதில்லை. அவர்கள் பயத்தில் வாழ்கிறார்கள், அவசரத்தில் வாழ்கிறார்கள், மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளில் வாழ்கிறார்கள். ஆனால் விழித்த மனிதன் நிகழ்காலத்தில் வாழ்கிறான். அவன் ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக உணர்கிறான். அதுவே உண்மையான உள்ளுணர்வு. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ரகசியங்கள் புத்தகங்களில் மறைக்கப்படவில்லை, அவை மனிதனின் உள்ளே மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை திறக்கும் சாவி அமைதி, கவனம், மூச்சு, அன்பு, விழிப்பு. இந்த பயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் ஒரு தருணம் வரும். அப்போது நீங்கள் திடீரென்று அமைதியாகி விடுவீர்கள். உங்கள் மனத்தின் சத்தம் சில நொடிகள் நின்றுவிடும். அந்த சிறிய இடைவெளியில் ஒரு புதிய உணர்வு பிறக்கும். அது வெளியிலிருந்து வராது, அது எப்போதும் உங்களுள் இருந்ததே, நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்தீர்கள். இப்போது அந்த கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கலாம். உங்கள் மூச்சை கவனியுங்கள், உங்கள் உள்ளத்தின் அமைதியை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மெதுவாக உணருங்கள். ஏனெனில் உண்மையான மூன்றாவது கண்களில் இல்லை, விழித்துணர்வில் உள்ளது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம் மனிதன்தான். அவன் தன்னையே முழுமையாக கண்டுபிடிக்கும் நாள் அவனுக்கு முழு பிரபஞ்சமும் புதிதாக தெரியும். இதுவே பைனியல் கிளாண்டை தாண்டிய உள்ளுணர்வின் மறைபயணம். நன்றி. முதல் நாளில் அவர்கள் பயந்தார்கள், 2ஆம் நாளில் கோபமடைந்தார்கள், 3ஆம் நாளில் அழுதார்கள், 4ஆம் நாளில் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. அந்த அமைதிக்கு பிறகு அவர்கள் வேறு விதமான உலகத்தை உணர ஆரம்பித்தார்கள். ஒரு துறவி பின்னர் சொன்னார், முதலில் நான் தனியாக இருந்தேன் என்று நினைத்தேன், பிறகு நான் முழு பிரபஞ்சத்துடன் இருந்தேன் என்று உணர்ந்தேன். அமைதி மனிதனை பிரிக்காது, அது இணைக்கிறது. இன்று உலகம் மனிதனை தொடர்ந்து கவனச்சிதறலுக்குள் தள்ளுகிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தகவல், ஒரு புதிய சத்தம், ஒரு புதிய கவலை. இதனால் மனிதன் தனது உள்ளுணர்வை இழக்கிறான். பலருக்கு இன்று ஒரு நிமிடம் கூட அமைதியாக அமர முடியவில்லை. ஏனெனில் அமைதியில் மனம் தனது உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அறிய விரும்பினால் அவன் அமைதியுடன் நட்பு கொள்ள வேண்டும். பண்டைய எகிப்தில் உள்ள சில ரகசிய பள்ளிகளில் மாணவர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்கப்பட்டது பேசுவது அல்ல, கேட்பது. ஆனால் அவர்கள் மற்றவர்களை கேட்கவில்லை, தங்களது உள்ளத்தை கேட்க கற்றுக்கொண்டார்கள். அந்த பயிற்சியில் ஒரு மாணவன் இரவு நேரத்தில் பாலைவனத்தில் தனியாக அமர வேண்டும். அவன் எதையும் செய்யக்கூடாது, வெறும் கவனிக்க வேண்டும். முதலில் அவன் காற்றின் சத்தத்தை கேட்டான், பிறகு தன் இதய துடிப்பை கேட்டான், பின்னர் தனது எண்ணங்களின் ஓட்டத்தை உணர்ந்தான். ஒரு தருணத்தில் எல்லா சத்தமும் மறைந்தது. அந்த தருணத்தை அவர்கள் விழிப்பு நிலை என்று அழைத்தனர். அந்த நிலையில் மனிதன் உலகத்தை வேறு விதமாக அனுபவிக்கிறான். நேரம் மெதுவாக இருப்பது போல தோன்றும், சிறிய விஷயங்களும் ஆழமாக உணரப்படும், மற்றவர்களின் துயரம் கூட உள்ளத்தில் அதிர்வை உருவாக்கும். அதனால்தான் உண்மையான ஞானிகள் மிகவும் கருணையுடன் இருந்தார்கள். அவர்கள் அறிவால் மட்டும் பெரியவர்கள் அல்ல, உணர்வால் பெரியவர்கள். ஒரு நாள் ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்டான், நான் எப்படி உள்ளுணர்வை பெற முடியும்? குரு ஒரு விளக்கை அணைத்தார். அறை முழுவதும் இருளானது. பிறகு கேட்டார், இப்போது நீ என்ன பார்க்கிறாய்? சீடன் சொன்னான், எதுவும் இல்லை,